வணக்கம். இது பரதி ஊடகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உடன் பிறந்த தம்பிக்கு அண்ணன் நிகழ்த்திய கொடூரம். இரத்த வெள்ளத்திலிருந்து கிடந்த இளம் குடும்பஸ்தர். வெளிவிவகார அமைச்சின் சான்றிதழ் வழங்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். ஸ்ரீதரன் மீதான குற்றச்சாட்டு. மூவர் கொண்ட குழு நியமனம். இலங்கை மக்களுக்கு பேரிடி. அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் அபாயம். தப்பியோட முயன்ற சந்தேக நபர் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு. ஜாலில் வீட்டிலிருந்து வந்த துர்நாற்றம். சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த நபர் கொலை. டொல்பின் வேனில் துப்பாக்கியுடன் பயணித்த 10 பேர் அதிரடி கைது. வங்காள விரிகுடாவில் மீளவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. வடகிழக்கில் இன்றும் மழை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கம்பக கந்தானி பிரதேசத்தில் இடம்பெற்ற குடும்ப தகராறு ஒன்றின் போது அண்ணன் தனது தம்பியை வாளால் வெட்டி படுகொலை செய்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் கந்தானி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அண்ணன் மற்றும் தம்பி ஆகிய இருவருக்கும் இடையே நீண்ட காலமாக தகராறு நிலை வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த அண்ணன் தம்பியை வாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த 27 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக 3 பிள்ளைகளின் தந்தையான 35 வயதுடைய அண்ணனை கந்தானி போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் போலீசார் மீட்டுள்ளனர். வெளிவிவகார அமைச்சின் மின்னணு ஆவண சான்றளிப்பு முறைமையில் ஏற்பட்டுள்ள அவசர தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பத்தரமுல்லையில் உள்ள தூதரக விவகார பிரிவின் முதன்மை அலுவலகம் உட்பட ஜாழ்ப்பாணம், திருகோணமலை, கண்டி, மாத்தறை மற்றும் குருநாகல் ஆகிய பிராந்திய தூதரக அலுவலகங்களின் சேவைகளும் இவ்வாறு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்புடைய தொழில்நுட்ப சேவை வழங்குநர்களுடன் இணைந்து EDAS முறைமையை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வழமைக்கு கொண்டு வந்த சாதாரண சேவைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முறைமை வழமைக்கு திரும்பியவுடன் அது குறித்த அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் அறிவிக்கப்படும் என அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காக அவரது இணக்கப்பாட்டுடன் மூவர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கட்சிக்குள்ளே எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும் அத்தீர்மானம் உரிய முறையில் அறிவிக்கப்படாவிட்டால் அது திரிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. எனவே அதனை உத்தியோகபூர்வமாக கட்சி எடுத்த தீர்மானத்தை அறிவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அது தொடர்பாக அவருக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தோம். எனவே அந்த பதவியிலிருந்து கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரும் சங்கப்படாமல் ராஜினாமா செய்யுமாறு கட்சியின் அரசியல் குழு கடிதம் அனுப்பியிருந்தது. அதில் அவர் இணங்காத காரணத்தினால் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் அதற்கிணங்கி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த வகையில் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கட்சியில் பதவி நிலையில் உள்ள மூவர், அதாவது தலைவர், நிர்வாக செயலாளர், பொருளாளர் ஆகியோர் குறித்த விடயங்கள் உண்மையாக நடந்தனவா இல்லையா என்பது தொடர்பாக ஸ்ரீதரனுடன் கலந்து பேசி ஆராய்ந்து மத்திய செயற்குழுவிற்கு அறிவிப்பார்கள். தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் செயலாளர் MA சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஸ்ரீதரன், ரவிகரன், ஸ்ரீநேசன், கோடீஸ்வரன், ஸ்ரீநாத் உட்பட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை தொடர்பாகவும் புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையால் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை இறக்குமதி செலவினங்கள் வேகமாக அதிகரித்து செல்வதை கட்டுப்படுத்துவதற்கும் ரூபாவின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைவதை தடுப்பதற்கும் அரசாங்கம் பல புதிய விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்த அவதானம் செலுத்தி வருகின்றது. அதற்கமைய வெளிநாட்டு செலாவணி வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தி ரூபாவின் மீதான அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் வாகன இறக்குமதி சுங்க வரியின் மீதான கூடுதல் கட்டணத்தை 50% வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்துள்ளது. ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து பலவீனமடைந்து வருவதன் நேரடி விளைவாக எதிர்வரும் வாரங்களில் ஏனைய அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளும்
வேகமாக உயரக்கூடும் என இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் செப்டம்பர் 30 வரை நடைமுறைக்கு வரும் வகையில் இந்தியா சீனி ஏற்றுமதியை அவசரமாக தடை செய்துள்ளது. இந்தியாவின் இந்த முடிவை அடுத்து உள்நாட்டு சீனி இறக்குமதியாளர்கள் தற்போது தாய்லாந்து மற்றும் பிரேசில் போன்ற மாற்றுச் சந்தைகளை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அடுத்த 2 மாதங்களுக்கு போதுமான சீனி இருப்பு தற்போது நாட்டில் உள்ளதாக புறக்கோட்டை அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் பி. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மதுபான விற்பனையுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய சென்றபோது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு அம்பாறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதன்போது நடமாடும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சந்தேக நபரை கைது செய்ய முற்பட்ட போது சந்தேக நபர் அந்த உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட பதற்ற நிலை காரணமாக சந்தேக நபர் மீது துப்பாக்கிச் சூட்டு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் இருந்து ஜாழ்ப்பாணம் வந்த நபர் ஒருவர் முகமூடி அணிந்த கொள்ளை கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த 67 வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நீண்டகாலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில் 2 மாத கால விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தமது சொந்த வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்று முன்தினம் அது தொடர்பில் மானிப்பாய் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் காவல்துறையினர் வீட்டுக்கு சென்றபோது அங்கு துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது குறித்த நபரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சேதமாக்கப்பட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேதமாக்கப்படுவதற்கு முன்னர் பதிவான காட்சிகளை காவல்துறையினர் ஆராய்ந்த நிலையில் முகமூடி அணிந்த கொள்ளை கும்பல் ஒன்று உள்நுழைந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த நபரின் வீட்டிற்குள் புகுந்தவர்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை சேதமாக்கிய பின்னர் அவரை கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்து நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலையில் துப்பாக்கியுடன் டொல்பின் வாகனத்தில் பயணித்த 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோமரங்கடவல மல்புருவ பிரதான வீதியில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கோமரங்கடவல பாணந்துறை மற்றும் அட்டுலுகம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 28 முதல் 58 வயதுக்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கோமரங்கடவல காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த டொல்பின் வேன் ஒன்று மறித்து சோதனையிடப்பட்டுள்ளது. இதன்போது வேனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மற்றும் வேட்டைக்கு தேவையான உபகரணங்களை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். குறித்த நபர்கள் வெளிமாவட்டங்களிலிருந்து சுற்றுலா வந்தவர்கள் எனவும் குறித்த பகுதியைச் சேர்ந்த சிலருடன் இணைந்து காட்டு மிருகங்களை வேட்டையாடுவதற்காகவே துப்பாக்கியுடன் சென்றிருந்தனர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கோமரங்கடவல காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட 10 சந்தேக நபர்களையும் திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். தடை செய்யப்பட்ட வனப்பகுதிகளில் சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் அனுமதி பத்திரமின்றி துப்பாக்கி வைத்திருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதிக்கிடையில் மீளவும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளதாக ஜாழ் பல்கலையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். அத்துடன் இதன் உறுதித்தன்மையை அடுத்த சில நாட்களின் பின்னரே குறிப்பிட முடியும் எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, இன்று முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை, கொழும்பு, களுத்துறை, கம்பகா, குருநாகல் மாவட்டங்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இதேவேளை 2026 தென்மேற்கு பருவக்காற்றின் உடைவு இலங்கையின் நிலப்பகுதிகளில் நாளை மறுதினமே நிகழவுள்ளது. இவ்வருட தென்மேற்கு பருவக்காற்று மழை இலங்கையின் சராசரியை அண்மித்ததாகவே கிடைக்கும் வாய்ப்புள்ளது. சராசரியை விட 5 தொடக்கம் 10 வீதம் குறைவாகவும் அமையலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் சராசரியை விட குறைவான அளவு மழை வீழ்ச்சியை பெறும் வாய்ப்புள்ளது. வழமை போன்று இம்முறையும் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இலங்கையின் சப்ரகமு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள்
3 காலப்பகுதிகளில் அதீத மழையுடன் கூடிய வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்பை கொண்டுள்ளன. ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடும்போது ரத்னபுரி, காலி, களுத்துறை மாவட்டங்கள் 2026 வருட தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் அதிக மழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜூலை மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து எல்னினோ நேரலைக்கு வரும் எனவும் வாய்ப்பு காணப்படுகின்றது. எல்னினோ என்பது தனித்து வறட்சியை மட்டுமல்ல, எதிர்பாராத வளிமண்டல குழப்பங்களோடு தொடர்புடையதாக மிகச்சரிவான மழை வீழ்ச்சியோடு கூடிய வெள்ள அனர்த்தங்களையும் உருவாக்க வல்லது என்பதனையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.